ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 139 இறை வார்த்தைகள் 15 முதல் இப்படியாக வாசிக்கிறோம். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று, மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆள் பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருந்தேன். உம் கண்கள் கருமுலையில் என் உறுப்புகளை கண்டன. நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாள்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன என்று சொல்லி, அங்கு சங்கீதக்காரன் எப்படி நம்மை குறித்து கடவுள் நாம் பிறக்காமல் இருக்கும்போதே, தாயின் கருவில் உருவாகாமல் இருக்கும்போதே நம்மை குறித்து பல்வேறு விதமான திட்டங்களையும் கனவுகளையும் வாழ்வின் நூலில் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவர் இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் இதோ நமக்கு வாழ்வு தருகிற கடவுள், தாயின் கருவில் உருவாகும் முன்பே நம்மை தெரிந்தெடுத்த கடவுள். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் அவருடைய திருமுன் விளங்குவதற்காக இதோ நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை தேர்ந்தெடுத்த கடவுள். இந்த கடவுள் வெறும் மனிதன் அல்ல. மனிதன் தன்னுடைய உள்ளத்து உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கொட்டக்கூடியவன், பழி வாங்கக்கூடியவன். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் தன்னுடைய கோபக்கனலை கொட்டாதவர். எப்படி எப்ராயிமுக்கு நடைபெற்றுவித்ததும் நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே என்பதை அவர்கள் உணராமல் மறந்து போனார்கள் என்று சொல்லி, இந்த எப்ராயிமுடைய குலத்திற்காக, இஸ்ரேல் மக்களுடைய அந்த வளர்ச்சிக்காக மனம் வருந்தியவர். அவர்கள் மீது அக்கறையும் பேரன்பையும் கொண்டவர். நான் என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன் என்று சொன்னவர். நான் இறைவன் வெறும் மனிதனல்ல என்று சொன்னவர். இதோ விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு, இதோ அப்பத்தின் வடிவில் கடந்து வந்தவர். இதோ இந்த நாளில் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக வெற்றி வீரராக, சாவே உன் வெற்றி எங்கே, உன் கொடுக்கு எங்கே என்று கேள்வி கேட்டவர்கள் மத்தியில் நமக்கு உயிரோடு எழுந்தவராக, நமக்கெல்லாம் பாதுகாப்பை கொடுப்பதற்காக, எப்படி சீடர்களுக்கெல்லாம் அமைதியை கொடுத்தாரோ, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் எப்படி உயிர் தாண்டவர் அமைதியை தந்தாரோ, அதே போல இந்த நாளிலும் ஆண்டவர் உயிரோடு அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நம்புகிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன ஆண்டவர் இதோ இன்றைய நாளில் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அதே கேள்வியை முன்வைக்கிறார். நீங்கள் நம்புகிறீர்களா? இதோ நான் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறேன், உங்களுக்கு நான் வாழ்வு கொடுக்கிறேன், உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பேன், உடல் நோயிலிருந்து விடுதலை கொடுப்பேன், சுகம் கொடுப்பேன் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புகிற மக்கள் இதோ இந்த ஆராதனை பாடல் வழியாக கரங்களை தட்டி வல்லமையோடு உயிரோடு எழுந்தவரே, இதோ உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவே தெய்வமே, உம்மை நான் போற்றுகிறேன் ஆண்டவரே, புகழுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அடைய ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி இதோ வாழ்வு தருகிற உயிரோடு எழுந்து வந்திருக்கிற ஆண்டவரை நாம் ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறேன். அல்லேலூயா, கரங்களை சேர்த்து அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா.
ஆமாண்டவரே, உயிரோடு நீர் வெற்றி வீரராக மாவேந்தராக நீர் எழுந்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதோ இழந்து போன எங்களுக்கு, இடிந்து போயிருக்கிற எங்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக, அமைதியை கொடுப்பதற்காக ஆண்டவரே நீர் மாவேந்தராக வெற்றி வீரராக சாவை வென்றவராக சாபத்தை எல்லாம் முறித்தவராக தெய்வமே இது ஒரு அப்பத்தின் வடிவில் எழுந்தள்ளி வந்திருக்கிறேன். உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். கரங்களை தட்டி மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறேன். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறேன். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறேன். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறேன். அல்லேலூயா, கரங்களை சேர்த்து அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. ஆம் ஆண்டவரே, உயிர் தெழுந்த பிறகு அன்பாண்டவரே, இதோ 4 அறைகளுக்குள்ளாக முடக்கப்பட்டு கிடந்த திருத்தூதர்களை நீர் தேடி சென்று ஆண்டவரே அவர்களுடைய நம்பிக்கையை நீர் திடப்படுத்தினீர் ஆண்டவரே. தளர்ந்து போனவர்களுக்கு நீர் திடத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. தெய்வமே, இதோ எம்மாவு நோக்கி பயணிக்கக்கூடிய சீடர்கள்ட்ட ஆண்டவரே நீர் உடன் பயணிக்கக்கூடிய கடவுளாக இருந்தீர் ஆண்டவரே. அவருடைய அச்சத்தை போக்கினீர், பயத்தை போக்கினீர் ஆண்டவரே. அவருடைய இதயம் பற்றி எரிந்தது ஆண்டவரே. அன்பு தகப்பனே, ஏதோ அப்பத்தை பிடுகின்ற பொழுது அவர்கள் உண்மை அடையாளம் கண்டுகொண்டார்கள் என்று நாங்கள் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24 வாசிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, ஏதோ கல்லறைகளில் மகதலா மரியா தேடி போனார். இப்படி தேடி போன பொழுது ஆண்டவரை யாரோ எடுத்து சென்று விட்டனரே என்று சொல்லி நீர் தோட்டக்காரரை போல இருந்ததை கண்டு அவரிடமே எங்கள் ஆண்டவரை யார் எடுத்து சென்றார் என்று ஆண்டவரை உண்மை குறித்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த வேளையில் நீர் அவருக்கு வெளிப்படுத்தினீர். அங்கு மகதலா மரியா ரபூனி என்று சொல்லி உம்மை பற்றி கொண்டார் ஆண்டவரே. இதோ நாங்களும் கலக்கத்தோடு உம்முடைய பிரசனத்திற்குன்பாய் ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, பல்வேறு விதமான குழப்பங்களோடு யார் எங்களோடு உடன் வருகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாமல் நாங்கள் குழப்பத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. பலர் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உடன் பயணித்து வருகிறார்கள். என்ன நோக்கத்தோடு வருகிறார்கள் என்பதை உணராமல் நாங்கள் ஆண்டவரே அவர்களோடு எங்களுடைய உரையாடல்களை மேற்கொண்டு வருகிறோம் தகப்பனே. தெய்வமே, இதோ நீர் எங்களோடு உடன் பயணித்தருளும். எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தாரும். குழப்பத்திலிருந்து விடுதலையை தாரும் ஆண்டவரே. நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த மேன்மைமிகு ஞானத்தை தேர்ந்து தெளியக்கூடிய பண்பினை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து எப்படி மகதலா மரியா ஆண்டவரை பற்றி கொண்டாரோ அதே போல நாமும் ஆண்டவரை பற்றி கொள்வோம். உயிர்த்த ஆண்டவர் கொடுக்கிற அந்த வளமான நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட அருள் வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பாடல் வழியாக நம்மை நாம் அர்ப்பணித்து சிரசு முதல் பாதம் வரை எல்லா உடல் உறுப்புகளையும் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். உலகத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதமானவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உலகத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதமானவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை சேர்த்து
ஹalleluya 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 ஹalleluya. அப்படி எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி உயிரோடு எழுந்தவர், உன்னதமானவர், வாழ்வு தருகிற கடவுள, இதோ ஜீவனின் அதிபதியாக இருக்கிற ஆண்டவர் அப்படியே ஆராதித்து பாடுவோமா, ஆராதிப்போமா. இயேசுவே நன்றின்னு சொல்லுவோமா, ஆண்டவரே நன்றின்னு சொல்லுவோமா. இந்த உலகத்தை படைத்தவரே, எங்களை உண்டாக்கினவரே, தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவரே நன்றி ஆண்டவரே. இந்த உலகை ஒரு வார்த்தையினால் உண்டாக்கினவரே நன்றி ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, செங்கடலை இரண்டாக பிளந்தவரே நன்றி ஆண்டவரே. இதோ இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களித்த நாட்டிற்கு இரவும் பகலுமாக உடனிருந்து அழைத்து சென்றவரே நன்றி ஆண்டவரே. பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் இருந்து ஆண்டவரே எந்த விதமான விபத்தும் ஆபத்தும் பொல்லாப்பும் அணுகாதபடி இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினது போல எங்களையும் எங்களுடைய வாழ்நாளையும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தினால் வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி தூயாவியானவரே. உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கொடைகளால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ எங்களுடைய பற்றற்ற நிலைகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உடல் நோயிலிருந்து சுகம் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, மனப்பாரத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய எல்லா விதமான போராட்டங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை தருவதற்காக நன்றி ஆண்டவரே. விபத்திலிருந்து ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான பிணக்குகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தருவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை கண்ணோக்கி ஆலோசனைகளை வழங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. வாழ்வின் வழிகளை கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பார்ப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரை எல்லாம் காண்பவரே நன்றி ஆண்டவரே. எங்களை காப்பவராக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே 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 இயேசுவே. அப்படி எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே உயர்த்துங்க மக்களை. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவர் அப்படியே துதிப்போமா. இயேசுவே 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 இயேசுவே. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, காண்பவரே, வாழ்வு தருபவரே, ஒரு கொடுப்பவரே, என்னோடு பயணிப்பவரே, என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பவரே, எனக்கு ஒளியும் வழியுமாக இருப்பவரே, வார்த்தையினால் என்னை திடப்படுத்துபவரே நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஞானம் என்கிற கொடைகளை தருபவரே, அமைதி என்கிற கனியை தருபவரே, ஆண்டவரே உம்முடைய புண்ணியத்தினால் எங்களை நிரப்புபவரே நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. எல்லாரும் இரண்டு கரங்களை எப்படி மார்பில் வைத்துக் கொள்வோமா. இரண்டு கரங்களையும் அப்படியே மார்பில் வைத்துக் கொண்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்பு கொடுங்க. வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளிடம் கொடுக்காதீங்க. ஆண்டவரையே அப்படியே உற்று நோக்குங்க. இது நம் மீது ஆண்டவர் அக்கறை கொண்டவராக இருக்கிறார். நம்மை காண்பவராக காப்பவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இதோ எரேமியா புத்தகத்தில் வாசிப்பது போல எரேமியா புத்தகம் அதிகாரம் 31 அதில் எப்படியாக வாசிக்கிறோம். ஓ கன்னி பெண்ணாகிய இஸ்ரவேலே, நீ கட்டி எழுப்பப்படுவாய், மீண்டுமாக
நான் உன்னை கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய் என்று எரேமியா புத்தகம் அதிகாரம் 31 வாசிக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் இடிந்து போனவற்றை ஆண்டவர் கட்டி எழுப்பக்கூடிய கடவுளாக இருக்கிறார். சொந்த நாட்டில் அவர்கள் சொந்த நாட்டை விட்டு அந்நிய நாட்டில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்படி அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்களை ஆண்டவர் கண் நோக்குகிறார். இடிந்து போனவற்றை கட்டி எழுப்புவேன், நீயும் மீண்டும் கட்டி எழுப்பப்படுவாய் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறாரு. இன்றே உன் நுகத்தகடிகளை எல்லாம் நான் அகற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறாரு. செப்பனியா புத்தகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 20 உன் சொந்த நாட்டிற்கு உன்னை நான் மீண்டும் அழைத்து வருவேன். உலகில் உள்ள எல்லா மக்களையும் விட நீ பெயரோடு புகழோடு மாண்போடு இருப்பாய். அப்படிப்பட்ட உன்னதமான பேறு பெற்று நீ அடைவாய் என்று சொல்லி செப்பனியா புத்தகத்தில் ஆண்டவர் நமக்கு உன்னதமான வாக்குறுதியை கொடுக்கிறாரு. அந்த ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க மக்களே. உங்களுடைய வறண்ட நிலத்தை அப்படியே ஒப்பு கொடுங்க. நீர்நிலைகள் கடந்து செல்லும் போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டான். நம்ம எசாயா புத்தகம் அதிகாரம் 43 வாசிக்கிறோம். சரிங்களா, ஆறுகளை கடந்து செல்லும் போது அவை நம்மளை நீர்நிலைகள் கடந்து செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து செல்லும் போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டான். நெருப்பு உன்னை பற்றி எரியாது என்று சொல்லி அங்கு இறைவாக்கினர் எசாயா நமக்கு எடுத்துரைக்கிறாரு. ஆகவே இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்திருக்கிற ஆண்டவர், நீங்கள் நீர்நிலைகளை கடந்து செல்லலாம், ஆறுகளை கடந்து செல்லலாம், கடலை கடந்து செல்லலாம், எல்லாம் எப்படிப்பட்ட மதில் சுவர்களை நீங்கள் கடந்து செல்லலாம். எப்படி எரிக்கோ மதில் சுவர் இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு போவதற்கு தடையாக இருந்ததோ, அதே போல உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, பொருளாதார அந்த வளர்ச்சி அடைவதற்கு தடைகளாக இருக்கலாம். ஒருவேளை மனிதர்கள், உறவுகள், சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு. அப்படி ஒப்பு கொடுங்க மக்களே, ஒப்பு கொடுங்க மக்களே. கடன் நெருக்கடியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறாரு. உன்னுடைய களஞ்சியத்தில் அதாவது எப்படி உன்னுடைய பானையில் எண்ணெயும் மாவும் குறையாது என்று சொல்லி எப்படி இறைவாக்கினர் எலியா அந்த சாரிபாத்து கைம்பெண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்தாரோ, அதே போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய களஞ்சியங்களை நிரப்பப் போகிறார். பொருளாதார தடைகளை எல்லாம் நீக்கப் போகிறார். நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். இதோ எல்லா விதமான சாப கட்டுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஆகவே அந்த ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. நம்புகிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அந்த இறுதி நிமிடத்தில் ஆண்டவருடைய பேரிரக்கத்தை, அந்த சொர்க்கத்தை நல்ல கல்வன் திருடி கொண்டான். ஆகவே இந்த வேளையில் நீங்களும் நானும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆகவே அந்த ஆண்டவர்கிட்ட அப்படியே முழுமையாக உங்களையே நீங்கள் ஒப்பு கொடுங்க மக்களே. இதோ ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டக்கூடியவராக இருக்கிறாரு. ஆகவே ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க, நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, உயிரோடு எழுந்தவரே, என்னை காண்பவரே, எனக்கு திடன் கொடுத்தவரே, எனக்கு வாழ்வு தருபவரே, என்னோடு பயணிப்பவரே, இதோ இந்த நாளில் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே தகப்பனே, இதோ திக்கற்றிருந்த உம்முடைய திருத்தூதர்களுக்கு ஆண்டவரே, 4 அறைகளுக்குள்ளாக முடங்கி கிடந்த உம்முடைய திருத்தூதர்களுக்கு நீர் உயிர்த்தெழுந்து ஆண்டவரே நீர் அவர்களுக்கு தோன்றினீர். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி ஆண்டவரே, குற்ற உணர்வினால் இருந்த, பயத்தினால் சூழப்பட்டிருந்த திருத்தூதர்களுக்கு அமைதியை நீர் தந்தீர். ஆண்டவரே, இதோ இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே அமைதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, போராட்டங்களோடு வாழ்ந்து வருகிறோம். ஆண்டவரே இயேசுவே தகப்பனே, பிள்ளைகளை குறித்த கவலை, ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்த கவலை, ஆண்டவரே என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவரே தெய்வமே, யாரிடம் சென்று ஆண்டவரே சொல்வது என்று நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே தகப்பனே, இதோ இந்த நாளில் உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, இதோ உயிரோடு எழுந்து எப்படி மகதலா மரியாவுக்கு தோன்றி அவருடைய கண்ணீரையெல்லாம் நீர் போக்கினீரோ, ஆண்டவரே துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக நீர் மாற்றினீரோ. ஆண்டவரே, இதோ எம்மாவு சீடர்களோடு நீர் உடன் பயணித்து ஆண்டவரே இறை வார்த்தைக்கு நீர் விளக்கம் கொடுத்த பொழுது உள்ளம் பற்றி எரிந்தது. ஆண்டவரே, அதே போல இதோ இந்த நாளில் நாங்கள் பல்வேறு விதமான குழப்பங்களோடு போராட்டங்களோடு வாழ்ந்து வருகிறோம். ஆண்டவரே,
தெய்வமே, அதோ வாழ்வு ஒரு விதமான வெறும நிலையை அடைந்து விட்டது ஆண்டவரே. வெற்றிடத்தை நாங்கள் அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய், குழப்பத்தின் மத்தியில் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய், தகுந்த முடிவுகளை எடுப்பதற்கு தகுந்த ஆலோசனைகளை உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களுக்கு கொடுத்தருளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ இந்த நாளில் அன்பு ஆண்டவரே, திருத்தூதர்கள் முடங்கி கிடந்த பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. இது நாங்கள் பல நேரங்களில் சோர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே, உறவுகளை இழந்து போயிருக்கிறோம் தகப்பனே. சண்டை சச்சரவு, போட்டி மனப்பான்மை ஆண்டவரே, பல்வேறு விதமான விபத்துகள் ஆண்டவரே, சொல்ல முடியாத துயரங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா விதங்களிலும் நாங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே, வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, பல்வேறு விதமான நிந்தைகளுக்கு அவமானங்களுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு தெய்வமே, இதோ இந்த வேளையில் அன்று எவ்வாறு முடங்கி கிடந்த திருத்துதர்களை நீர் திடப்படுத்தினீரோ, அவர்களுக்கு தைரியத்தையும் மன வலிமையும் கொடுத்தீரோ, அஞ்சாதீர்கள் என்று சொன்னீரோ, அவங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி நீர் அவர்களை திடப்படுத்தினது போல ஆண்டவரே, நாங்கள் நெருக்கத்தில் வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உச்சரிக்கின்ற பொழுது நாங்கள் ஆபத்திலிருந்து தப்பி பிழைப்போம் என்ற இறைவார்த்தை கிணங்க ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதமான தீங்கும் பொல்லாப்பும் பிணிகளும் ஆண்டவரே, மக்களுடைய தவறான பார்வைகள், கண்ணடிகள், சொல்லடிகள் எதுவும் எங்களை அணுகாதபடி நீரே உம்முடைய திருக்கரத்தால் எங்களை தாங்கும்படியாய், எங்களை ஏந்தும்படியாய் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்துள்ளபடியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வீட்டை சுற்றிலும் உம்முடைய வான தூதர்கள் காவல் காப்பார்களாக. அன்று எவ்வாறு யோபையும் உடைய குடும்பத்தாரையும் அன்பு தகப்பனே நீர் வேலி அமைத்து பாதுகாத்தீரோ, அதே போல இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை அக்கினியாய் ஆண்டவரே கடந்து வரும்படியாய், உம்முடைய தூதர்கள் அரணும் கோட்டையுமாக இருக்கும்படியாய், எங்கெல்லாம் போர்கள் நிகழ்கிறதோ, எங்கெல்லாம் போர் நாட்டங்கள் ஏற்படுகிறதோ, எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை கடந்து வரும்படியாய், ஆண்டவரே எல்லா இடங்களிலும் உம்முடைய அமைதி கடந்து வரும்படியாய், ஒற்றுமை கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது வெறுமனே வார்த்தைகள் அல்ல தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தை 23 மற்றும் 24 நாங்கள் எப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்கிற நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிற ஆண்டவரே. இது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நம்முடைய நாமத்தினால் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எதை செய்தாலும் என்ன செய்தாலும் ஆண்டவராகியும் இயேசுவின் பெயரால் செய்யுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பெயரால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பெயரால் நாங்கள் என்னுடைய துதிகன மகிமைகளை எல்லாம் ஆராதனைகளை எல்லாம் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்திற்கு நீர் பதில் கொடுப்பீராக, மன்றாட்டுகளுக்கு நீர் பதில் கொடுப்பீராக, எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பீராக, எல்லா விதமான உடல் நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவீராக ஆண்டவரே. உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றையும் ஆணி பழுதேற்ற கரத்திலிருந்து வழிந்துடைய இரத்தத்தினால் நீர் சுகம் கொடுக்கும்படியாய், பலன் கொடுக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. என் வலுவென்மையில் உன் வல்லமையை காண்பேன் என்று அங்கு ஆண்டவரே பவுலுடையார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ எங்களுடைய இயலாமையில் எங்களுடைய வலுவென்மையில் நீர் எங்கள் மத்தியில் செயலாற்றுகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறது என்பதை நாங்கள் நம்ப வேண்டும் ஆண்டவரே. அசைக்க முடியாத நம்பிக்கையை எங்களுக்குள்ளாய் தரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, எங்களை நீர் ஆளுகை செய்வீராக, எங்களை நீர் பலப்படுத்துவீராக, எங்களோடு உடன் பயணிப்பீராக ஆண்டவரே. இது விடுதலை பெண்ண புத்தகம் அதிகாரம் 23 இறைவார்த்தை 20 நாங்கள் இப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செல்கிற வழியை உனக்கு ஆயத்தம் பண்ண இதோ எனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன் என்ற இறைவார்த்தை கிணங்க ஆண்டவரே, இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்கிற எல்லா பயணங்களிலும் ஆண்டவருடைய வான தூதர்கள் எங்களுக்கு முன் செல்வார்களாக. ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய பயணத்தையும் ஆசீர்வதிப்பார்களாக, கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்வார்களாக. எந்த விதமான விபத்தும் ஆபத்தும் பொல்லாப்பும் தீங்கும் எங்களை அணுகாதபடி ஆண்டவரே உம்முடைய தூதர்கள் எங்களுக்கு அரணும் கோட்டையுமாய் இருப்பார்களாக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால்
பொருளாதார தடைகள் விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால் பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் விடுதலை பெறுவோமாக. உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரே முன்னோரின் தலைமுறை சாபங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை நாங்கள் பெறுவோமாக. இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருக்கட்டும். எங்களை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தரட்டும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சிகளாய் வாழ எங்களை நிலைநிறுத்தும்படியாய் உருமாற்றும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்தையாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். என் மீட்பரே, விடுதலை நாயகனே, என் மீட்பரே, விடுதலை நாயகனே, உமக்கே ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே.
மரியே வாழ்க, மரியே வாழ்க. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதே அருளென்போம், இருப்பதை பகிர்வதே சமமென்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய வீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று இன்றைய நாளில் இந்த நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். அப்போ ஆண்டவர் சொல்லக்கூடிய பாடம், இந்த உலகத்தில் துன்பங்கள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனால் நாம் தான் என்ன செய்யணும்? பாம்பை போல முன்மதி உடையவர்களாக, புறாக்களைப் போல கபடற்றவர்களாக வாழணும். ரொம்ப விவேகமுள்ள பிள்ளைகளாக வாழணும். அப்படி அந்த துன்பங்களை எதிர்கொண்டு கடவுளுக்கு சாட்சியும் பகரக்கூடிய பிள்ளைகளாக வாழ இன்றைய நாளில் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதனால் இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த உலகத்தில் துன்பங்கள் உண்டு, நிச்சயமாக துன்பங்கள் உண்டு. கடவுள் ஒருபோதும் நம்மிடமிருந்து துன்பங்களை எடுக்க மாட்டார். சின்ன சின்ன நெருக்கடிகள், சவால்கள் உண்டு. அந்த துன்பங்களை கடந்து கடவுளுக்கு சான்று பகர தேவையான வல்லமை மாற்றலையும் இந்த திருப்பலி நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கிற குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகைவோம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உன் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 1 முதல் 9 வரை. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும், புகழ் சாற்றிடும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும், புகழ் சாற்றிடும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும், புகழ் சாற்றிடும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும், புகழ் சாற்றிடும். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியால்
பணியிலும் வெண்மையாவே. ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும், புகழ் சாற்றிடும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும், புகழ் சாற்றிடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 16 முதல் 23 வரை. இயேசு தம் திருத்துதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, கடந்த வாரங்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் வாசகம் ஓசையா புத்தகத்திலிருந்து வந்தது. இன்றோடு அந்த பகுதி நிறைவடைகிறது. நாளைக்கு வேறு வேறு புத்தகங்களிலிருந்து நமக்கு முதல் வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட முதல் வாசகத்தில் அதிகாரம் 14 ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அதாவது, அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன், அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன், அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது, நான் இஸ்ரேலுக்கு பனிபோல் இருப்பேன், அவன் லீலி போல் மலருவான் என்று சொல்லி அங்கு ஆண்டவர் அவர்களுடைய பற்றுறுதியின்மையை குணமாக்குவேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பற்றுறுதியின்மை
அதான் நம்முடைய உறவில் அது ஆன்மீகம் சம்பந்தமாக இருக்கட்டும், ஆன்மீகம் தொடர்பானதாக இருந்தாலும் அல்லது நம்முடைய அன்றாட மனித உறவுகளாக இருந்தாலும், இந்த பற்றுறுதியின்மை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உறவுகளில் மிகப்பெரிய எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உதாரணமாக புனித அகஸ்தினார் ரொம்ப அழகாக அவருடைய அந்த ஒப்புகைகள் என்கிற அந்த புத்தகத்தில், அதாவது எப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த பற்றுறுதியின்மை நிறைய துன்பங்களை, வேதனைகளை, முடிச்சுகளை ஏற்படுத்துகிறது என்பதை குறிப்பிடுகிறார். அவர் சொல்கிறாரு, நான் காதலில், அதாவது அன்பில் விழுந்தேன், என் அன்பு என்னிடம் திரும்பியது, என்னை கட்டி தழுவி கொண்டது, அந்த தழுவலில் என்மேல் துன்பத்தின் முடிச்சுகள், கயிறுகள் வந்தன என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அந்த துன்பத்தின் முடிச்சுகள் என்ன? முதல்ல பொறாமை வருது, இரண்டாவதாக சந்தேகம் வருகிறது, மூன்றாவதாக பயம் வருகிறது, நான்காவதாக கோபம் வருகிறது, ஐந்தாவதாக அந்த கோபம் சண்டை சச்சரவுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறது. அப்புறம் அடி உத தான் நடக்கிறது. இப்போ முதல்ல பொறாமை. இப்போ பொறாமை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த உறவுகளுக்குள்ள வருகிறது. இப்போ உதாரணமாக இப்போ ஒரு கணவன் மனைவி உறவு இருக்கிறது. இப்போ கணவன் மனைவி உறவில் இப்போ கணவன் தன் மனைவி அவங்களோட ஆழமான ஆத்மார்த்தமான உறவு இருக்கிறது. இப்போ திடீர்னு இடையில ஒரு பெண்மணி வர்றாங்க, ஒருவேளை மனைவியினுடைய சகோதரியாக கூட இருக்கலாம். இப்போ அந்த சகோதரி தன்னுடைய அக்கா வீட்டுக்கு வர்றாங்க, ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ இந்த நேரத்தில் தன்னுடைய இந்த கணவர் தன்னுடைய மனைவி கிட்ட நேரம் ஒதுக்காம அவருடைய மனைவியினுடைய தங்கச்சி கிட்ட கொஞ்சம் நேரம் ஒதுக்குறாரு, நேரத்தை செலவழிக்கிறாரு, பேசுறாருன்னா நிச்சயமாக இது யாருக்கு கொஞ்சம் சலசலப்பை, நெருடலை ஏற்படுத்தும்? அந்த கணவனுடைய மனைவிக்கு, அக்காவுக்கு கொஞ்சம் நெருடலை, சலசலப்பை ஏற்படுத்தும். அப்போ அந்த சகோதரி என்ன பண்ணுவாங்க? தன் உடன் பிறந்த சகோதரின் மேலே பொறாமப்படுவாங்க. இவ எப்படா என் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புவா, இவ இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை தான், ஒருவேளை நம்மளுடைய கணவனை என்னிடமிருந்து அப்புறப்படுத்தி விடுவார், அவளோட சேர்த்துக்குவா என்று சொல்லி கொஞ்சம் அவங்க பொறாமை வரக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த பொறாமை எதை நோக்கி செல்கிறது? சந்தேகத்திற்கு அழைத்து செல்கிறது. இப்போ உதாரணமாக இப்போ ஒரு மாதம் அல்லது ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு அந்த மனைவியினுடைய தங்கச்சி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க, அப்பா அம்மாவோட இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு வீட்டில இருந்து அழைப்பு வருகிறது, அலைபேசி வருகிறது. இப்போ தன்னுடைய கணவர் அந்த அலைபேசி எடுத்து பேசுகிறாரு. பேசுகின்ற பொழுது அந்த மனைவியினுடைய அம்மா அப்பா பேசலை, அந்த கணவன் மாமனார் மாமியார் பேசலை, மறாக யார் பேசுகிறா? அவருடைய சகோதரி பேசுகிறாங்க. இப்போ ஏன் தங்கச்சி உனக்கிட்ட எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி இப்போ பொறாமையாக இருந்தது. அடுத்து எதை நோக்கி அழைத்து செல்கிறது? அவங்க சந்தேகத்துக்கு அழைத்து செல்கிறது. இப்போ இந்த சந்தேகம் அடுத்து எதை நோக்கி அழைத்து செல்கிறது அப்படின்னா, பயத்தை நோக்கி நமக்கு அழைத்து செல்கிறது. ஐயோயோ, ஒருவேளை என் கணவன், என் வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற பயம் அவங்க அழைத்து செல்கிறது. இந்த பயம் அடுத்து எதை நோக்கி அழைத்து செல்கிறது? கோபம். அப்போ உள்ளுக்குள்ள இந்த பயம் எங்கே போயிடுவான்னு சொல்லி இப்போ சட்டுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி, அல்லது சாப்பாடு பிடிக்காதபடி வேண்டா வெறுப்போட அங்கு என்ன செய்வாங்க? உணவை பரிமாறக்கூடியது, உணவை சமைக்கக்கூடியது, கணவனுடைய காரியங்களை எல்லாம் வேண்டா வெறுப்போடு கோபத்தை வெளிப்படுத்துவது. அப்புறம் அந்த கோபத்தில் கணவன் பார்ப்பாரு, ஏன்னா என்னப்பா தப்பு பண்ண, ஏன் இப்படி கோபப்படுற, எரிச்சல் அடைகிற அப்படின்னு பேசுவாங்க. மனமிட்டு பேசுகின்ற பொழுது இப்போ மனைவி அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதை கணவன் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்க மாட்டாங்க, மாறாக அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருவாங்க, அல்லது சண்டையிடக்கூடிய ஒரு சூழலுக்கு நிர்பந்திக்கப்படுவார்கள். அப்போ அந்த பற்றுறுதியின்மை அது அடிப்படையில் எதை நோக்கி அழைத்து செல்கிறது? இப்படிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளை ஆரம்பித்து அது உறவு விரிசலுக்கு தள்ளப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய விவாகரத்துகள் நடக்கிறது, நிறைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை நடக்கிறது, சந்தேகம் வருகிறது, அங்கே அடிதடி சண்டையெல்லாம் நடக்கிறது, வன்முறைகள் நடக்கிறது. இதற்கெல்லாம் அடித்தளம் என்ன? அங்கு பற்றுறுதியின்மை. கணவன் தன் மனைவின் மேலே பற்றுறுதியின்மை, அங்கே ஒரு பற்று இல்லாமல் இருத்தல், அல்லது மனைவி தன் கணவன் மேலே பற்று இல்லாமல் இருத்தல், இதுதான் அங்கே நடக்கிறது. இதுதான் இப்படிப்பட்ட துன்பங்களுக்கும் வன்முறைகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் அழைத்து செல்கிறது. இந்த உறவை அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படியே ஆன்மீக ரீதியில் பொருத்தி பார்க்கணும். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட முதல் வாசகத்தினுடைய அடிப்படையில் நாம் பொருத்தி பார்க்கணும். பிரியமானவர்களே, முதல் வாசகம் ஓசையா புத்தகத்தில் கொடுக்கப்படுகிறது.
இப்போ ஒசேயா புத்தகத்துல படிக்கின்ற பொழுது இப்போ இந்த மக்கள் கடவுளுக்கு பிரமாணிக்கமா இல்லை, கடவுளுக்கு உண்மையா இல்லை. இப்ப கடவுள் என்ன செய்கிறாரு? இறைவாக்கன் ஒசேயாவை கூப்பிடுறாரு. ஏய், நீ போய் விலை மகளிர் ஒருத்தர் விலை மாது ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணு, அடையாளமா இருக்கட்டும். இந்த மக்கள் எண்ணெயை விட்டுட்டு சொந்த, அதாவது தாலி கட்டின கணவனை விட்டுட்டு அவர்கள் நம்புகின்ற பிரமாணிக்கத்தோடு இருக்க வேண்டிய கடவுளை விட்டு அவர்கள் வேற்று கடவுளை பாகாலை வழிபடுகிறார்கள். அப்ப அவங்க விபச்சாரம் பண்றாங்க. ஆகவே எப்படி ஒரு தன்னுடைய கணவனை விட்டு இன்னொரு ஆணோடு அல்லது தன்னுடைய மனைவி விட்டு இன்னொரு பெண்ணோடு போவது விபச்சாரமாக பார்க்கப்படுகிறதோ, அதே போல ஒசேயா புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இறை அங்கு ரொம்ப அழகா எடுத்துரைக்கிறாரு, நீ என்னையை விட்டுட்டு வேறு கடவுளை நீ வழிபடுகின்ற பொழுது அது விபச்சாரம் என்று சொல்லி மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அப்போ கடவுள் தான் கொடுத்த வாக்குறுதியில் பிரமாணிக்கமாக இருக்கிறார், அங்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் இந்த இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியில அவர்கள் பிரமாணிக்கத்தோடு இல்லை. கடவுள் எப்படி கணவனாக பார்க்கப்படுகிறார்? எசாயா புத்தகம் அதிகாரம் 54 இறைவார்த்தை 5 எப்படியாக வாசிக்கிறோம்? ஏனெனில் உன்னை உருவாக்கியவரே உன் கணவர், கடவுள் படைகளின் ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம் என்று சொல்லி அங்கு நம்மை உருவாக்கியவர் உன் கணவர் என்று குறிப்பிடுகிறார். அப்ப பிரியமானவர்களே, அப்ப கடவுள் நம்மளை இந்த உலகத்துல உண்டாக்கி இருக்கிறார், படைத்து இருக்கிறார், பாதுகாத்து வர்றாரு, நமக்கென ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துல நம்ம பிரமாணிக்கமா இல்லை. அப்ப பற்றுறுதியின்மை ஏற்படுகிறது. அந்த பற்றுறுதியின்மை ஏன் வருது? என்ன காரணம்? ஒருவேளை கடவுள் தங்களுடைய மன்றாட்டுகளுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கலாம், அல்லது கடவுள் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருக்கலாம், அல்லது அடிமைத்தனத்தில் ஒரு துன்பத்தில் கொண்டு போய் இருக்கலாம், வேதனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட அந்த வேதனைகள், நெருக்கடிகள், உபத்திரவங்கள் தான் கடவுள் மீது பற்று கொள்ளாமல் பற்றுறுதியின்மையோடு வாழ நமக்கு தூண்டுதலை கொடுக்கிறது. அப்போ ஆண்டவர் இன்று முதல் வாசகத்தில் சொல்றாரு, அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். நான் கேட்க போறேன், என் பிள்ளைங்கள்ட்ட கேட்க போறேன், எப்படி இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள உறவு விரிசல், அந்த உறவு விரிசல்ல சந்தேகம், கோபம், பயம், பொறாமை எல்லாம் இதற்கெல்லாம் அடித்தளமாக இருக்கிறது. அப்ப அந்த உறவு விரிசல்ல இதெல்லாம் எதிர்மறையான காரியங்கள் காரணிகளாக இருக்கிறப்ப அவர்களுடைய அந்த கணவன் மனைவி உட்கார்ந்து பேசுறாங்க. என்னங்க, நான் இப்படி நினைச்சிட்டாங்க, நீங்க இப்படி பேசினப்ப நான் இப்படி நினைச்சிட்டேங்க, என்னை தப்பா புரிஞ்சுக்காதீங்க, என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் உங்களை சந்தேகப்பட மாட்டேன், இனிமேல் நான் உங்களுக்கு கோபப்பட மாட்டேன், உங்களை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன் என்று சொல்லி எப்படி சமரசம் ஆகுகிறதோ, சமரசம் ஏற்படுகிறதோ, அதே போல கடவுள் இன்றைக்கு முதல் வாசகத்துல இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு அழகான வாக்குறுதியை கொடுக்கிறாரு, அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அப்ப மக்களிடம் இருக்கக்கூடிய இந்த நம்பகத்தன்மையை நான் நீக்குவேன், அதாவது நம்பிக்கையற்ற நிலையை நான் நீக்குவேன், நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவேன். கவலைப்படாத, இன்னும் நான் கைவிட மாட்டேன், கை நெகிழ மாட்டேன், நான் உன்னோட கூடவே இருப்பேன், நான் உன்னை விட்டு என்ன சொல்றப்பன்னா உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னோடு பயணிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்ப நான் உன் கூட இருக்கிறப்ப நீ எப்படி இருப்ப? அதாவது நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன், அவன் லேலி போல் மலர்வான், லெபனோனின் மரம் போல வேரூன்றி நிற்பான், அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும், அவன் பொலிவு ஒலிவ மரம் போல இருக்கும் என்று சொல்லி அங்க அப்படியே நறுமணம் வீசக்கூடியவனாக இருப்பான் என்று அங்கு இஸ்ரேல் மக்களுக்கு இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் மீண்டுமாக பெற்று கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ இந்த மக்களுக்கு பற்றுறுதியின்மை போக்குவதற்காக அந்த நான் அவர்களுடைய அந்த பற்றுமை நீக்குவேன், நான் என்ன செய்யறேன் அப்படின்னா என்னுடைய ஊழியர்களை அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அதான் தன்னுடைய மகனை அனுப்புகிறார். எப்பா, நீங்க இதுக்கு மேலே என்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாதுப்பா. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தை 16-17 வாசிக்கிறோம். இந்த உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, மரங்களுக்கு நிலைவாழ்வை கொடுக்கவேன் என்பதற்காக தன்னுடைய ஒரே மகனையே கடவுள் இந்த உலகின் மீது அனுப்பும் அளவிற்கு இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? மக்களுடைய பற்றுறுதியின்மையை நீக்குவதற்காக, அவர்களுக்கு சுகம் கொடுப்பதற்காக, தன் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை கையளிக்கிறான். அந்த மகனும் இந்த உலகத்துல 3 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில ஈடுபடுறார், நிறைய காரியங்கள் அற்புதங்கள் செய்கிறார். அப்படி அற்புதங்களை செய்கின்ற பொழுது, வல்ல செயல்களை செய்கின்ற பொழுது அங்க என்னென்ன மக்கள் யாரும் பெரிய அளவுக்கு வரவேற்கல.
நிறைய விமர்சனங்கள். குடிகாரன், பைத்தியக்காரன், மதிமயங்கி பேசுறான், பேய்களின் தலைவன் பேய்களை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று சொல்லி பல விமர்சனங்களை அவர் மீது அப்படியே கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படியே தேளு கொத்தரன அப்படியே வார்த்தையால் அப்படியே கொத்திக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள். ஆனால் ஆண்டவர் சலிக்கலை. என்ன பண்றாரு? அவர் தன்னுடைய அந்த பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்காக திருத்தூதர்களை தெரிவு செய்கிறார். 12 பேரை தெரிவு செய்கிறார். அந்த 12 பேரை தெரிவு செஞ்சு சொல்றாரு, எப்பா, நான் கடவுளுடைய மகன், இந்த உலகத்துக்கு வந்தேன், மீட்பை கொண்டு வர முடியும்னு நினைச்சேன், ஆனா இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளல. ஆகவே இந்த உலகம் ஓநாய்களைப் போல, அங்க ஓநாய்கள் எப்படி ஆடுகளை கவுகிறதோ கொன்றளிக்கிறதோ அதே போல இந்த உலகம் ஓநாய்களுடைய மனநிலையை கொண்டிருக்கிறது. ஓநாய்களுடைய மனநிலையை கொண்டிருக்கிறது. அவங்க இன்னும் என் மேல் பற்று கொள்ளவில்லை, என் மீது இன்னும் அப்படி நம்பிக்கை இல்லாம தான் இருக்கிறாங்க. நான் அவங்களோட நம்பிக்கையை சுகப்படுத்தணும், அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், அவர்கள் லீலி போல இருக்கணும், பனி போல இருக்கணும், அப்படியே லெபனானை போல நறுமணம் வீச வேண்டும் என்று நான் இந்த உலகத்துல வாஞ்சையோடு தாகத்தோடு வந்தேன். ஆனால் என்னை அவர்கள் காயப்படுத்துகிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள், சிலுவையில் அறைகிறார்கள், காரி உமிழ்கிறார்கள் என்று சொல்லி இப்போ ஆண்டவர் அவருடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு 12 சீடர்களை தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. இந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு, வேதனைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு. ஆனா கவலைப்படாத, நான் உன்னோட இருப்பேன். மக்களுடைய பற்றுரிமை போக்குவதற்கு நான் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவேன். நீங்கள் என் நீட்சிகளாக, எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கு தன்னுடைய திருத்துதர்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல நீங்க ஆடுகளை போல இருக்கணும். இந்த உலகத்துல நீங்கள் பாம்பை போல முன்மதி உடையவர்களாக, புறாக்களை போல கபடற்றவர்களாக, விவேகமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அங்கு தன்னுடைய திருத்துதர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றும் ஒவ்வொரு குருக்களும் ஒவ்வொரு நற்செய்தி பணியாளர்களும் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, திருமண வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கணவனும் மனைவியும் இப்படிப்பட்ட உன்னதமான பணியை, யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கடவுள் மீது பற்று கொள்ளாமல் இருக்கிறார்களோ, அவர்களுடைய அந்த பற்றுறுதின்மையை நீக்கக்கூடியவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் வரும், நீங்க உங்க கணவனுக்காக இறங்கி போவீங்க. நிறைய உதாரணங்கள் இருக்கிறது, வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கிறது. கணவன் தன் மனைவியை ஏற்றுக்கொள்ளல, அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அந்த சகோதரி ஒருபோதும் தன் கணவனை நிராகரிக்கல. அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நான் என்னுடைய அன்பை கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி தன் கணவனுக்கு பிரமாணிக்கமா இருக்கக்கூடிய ஏராளமான பெண்கள், மனைவிகள் இந்த உலகத்துல சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அங்கு அப்படியே பாம்பு விஷத்தை கக்கன அப்படியே வார்த்தைகளால் அப்படியே கொன்று கொண்டிருக்கிறார்கள், விமர்சனங்களை தொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் முன்மதியோடு செயல்படக்கூடிய எத்தனையோ மனைவிமார்கள், தந்தையர்கள், கணவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப சுகம் கொடுக்கணும். எப்படியாவது என் மனைவி மனம் மாற மாட்டாளா, எப்படியாவது என் கணவன் மனம் மாற மாட்டாளா, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்க மாட்டா, கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்க மாட்டாரா என்று சொல்லி பல்வேறு விதமான விண்ணப்பங்கள், ஜபங்கள், மன்றாட்டுகள், அடியே ஜபம், தவம், நோன்பு என பல்வேறு விதமான ஆன்மீக முயற்சிகள் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல். ஏன்? அந்த பற்றுறுதின்மையை நீக்க வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு ஒவ்வொரு குருக்களும் இன்றைக்கு அதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மறை மாவட்டத்தில் அல்லது துறவற சபைகள்ல, பணித்தலங்கள்ல மக்களுக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, அறிவியல் வளர்ந்து விட்டது, சமூக வலைதளங்கள், ஊடகங்கள் எல்லாம் அதன் உச்சத்தை எட்டி விட்டது. கடவுள் இருக்கிறாரே என்கிற கேள்வி மக்கள் மத்தியில, இளம் பிள்ளைகள் மத்தியில அதிகமாக எழுந்து கொண்டே இருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த வேளையில மக்களுடைய பற்றுறுதின்மையை போக்குவதற்காக இன்றைக்கு ஒவ்வொரு குருக்களும் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பணித்தலங்கள்ல அல்லது மறை மாவட்டங்கள்ல மிகுந்த அர்ப்பண உணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பணியாற்றுகின்ற பொழுது நம்ம எல்லாரும் வரவேற்பாங்களா? நிச்சயமா வரவேற்க மாட்டாங்க. அப்படி வரவேற்க மாட்டாத இல்லாத அந்த சூழல்ல சோர்ந்து போய்விடக்கூடாது. மாறாக என்ன செய்யணும்? இந்த துன்பத்தின் மத்தியில, நெருக்கடியின் மத்தியில நாம் சான்று பகர அழைக்கப்படுகின்றோம். பாருங்க, கொரிந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 22-23 எப்படியாக வாசிக்கிறோம். யூதர்கள் அருமடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள், ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது.
அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் இயேசுவை பற்றி போதிக்கிறோம். போடா மடப்பையில, லூசு பையில, உனக்கெல்லாம் பொழைக்க தெரியல எல்லாம் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. இறைவார்த்தை அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் பார்த்து சொல்லுவாங்க, பணியாளரை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் உலகத்தின் பார்வையில் நாங்கள் மடமையானவர்களாக தோன்றலாம். ஆனால் நாங்கள் அறிவிப்பது யாரை குறித்து அப்படின்னா, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அடுத்து பாருங்க, திருத்துதர் பணிகள் பற்றி அதிகாரம் 4 இறைவார்த்தை 8 முதல் 10 வரை இப்படியாக வாசிக்கிறோம். பேதுரு தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறுவது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நீங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத் இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் இருக்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார் என்று சொல்லி அங்கு பேதுரு மக்கள் தலைவர்களுக்கு, மக்கள் கூட்டத்திற்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எப்படி உயிர் தெழுந்தார் என்பதை அங்கு வந்து சான்று பகர்கிறான். சான்று பகர்ந்ததுனால சும்மா விட்டாங்களா? அடிச்சு நையப்படுத்தி காயப்படுத்தி அவர் வந்து அனுப்பக்கூடிய ஒரு சூழல். அதே போல பிலிப்பியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் இறைவார்த்தை 12 வாசிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, எனக்கு நேர்ந்தவையெல்லாம் நற்செய்தி பரப்புவதற்கு ஏதுவாயின. இதை நீங்கள் அறிய வேண்டும் என விரும்புகிறேன். ஏனெனில் கிறிஸ்துவுக்காகவே நான் சிறைப்பட்டுள்ளேன் என்பது ஆளுநர், மாளிகை, காவற்படையினர் அனைவருக்கும் மற்ற யாவருக்குமே தெளிவாயிற்று. என் சிறை வாழ்வினால் சகோதரர் சகோதரிகளில் பெரும்பாலோர் ஆண்டவரை உறுதியாக நம்பி கடவுள் வார்த்தை அச்சமின்றி எடுத்துரைக்க மேலும் துணிவு பெற்றிருக்கிறார்கள். அப்ப பவுல் ரொம்ப அழகா எப்படி சிறையில் இருந்து கொண்டு ஆண்டவருக்கு வந்து சான்று பகர்கிறார் என்பதை வந்து பார்க்கிறோம். அதனால இன்றைய நாளில் நம்ம எல்லாருமே மக்களுடைய பற்றுறுதியின்மையை நீக்குவதற்காக, அவர்களுக்கு சுகம் கொடுப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். அந்த அழைத்தல் வாழ்க்கையில நிறைய துன்பங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள் உண்டு. அதையெல்லாம் எதிர்கொள்ள ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். நம்மளோடு இருந்து நம்மை தப்பிவித்து பெருமைப்படுத்துவார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, என்ன நிலை வந்தாலும், யார் எனக்கு எதிராக வந்தாலும் உம்முடைய பணியை நான் தீர்க்கமாக மூர்க்கமாக அறிவிப்பேன், உமக்கு சான்று பகர்வேன் என்பதுதான் நம்முடைய மனநிலையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பார்வையை இறைவன் நமக்கு தந்திரல வேண்டும் என தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நான் சொன்ன வார்த்தை எல்லாம் பொய் கூற்று, இன்று என்னை மறந்து அர்ப்பணம் செய்கின்றேன். உம்மிடம் கையேந்தி, உம்மிடம் அருள் வேண்டி, பலிபீடம் அருகில் வந்தேன். தந்தையே, தகுதி இல்லாத அடியேனை ஏற்பிரேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் வெளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தன்னை முழுதும் நமக்கு தந்த இயேசுவின் இதயம், இது எல்லையில்லா அன்பு பொதிந்த பல்கலைக்கழகம். தன்னை முழுதும் நமக்கு தந்த இயேசுவின் இதயம், இது எல்லையில்லா அன்பு பொதிந்த பல்கலைக்கழகம். ஆவலுடன் அவர் இதயம் நாமும் சேருவோம். நல்லாசையுடன் அவரிடமே கற்றுக்கொள்ளுவோம். ஆவலுடன் அவர் இதயம் நாமும் சேருவோம். நல்லாசையுடன் அவரிடமே கற்றுக்கொள்ளுவோம். தன்னை முழுதும் நமக்கு தந்த இயேசுவின் இதயம்,
இது எல்லையில்லா அன்பு பொதிந்த பல்கலைக்கழகம். தந்தையே, இவர்களை மன்னியும் என்று நம் பாவமேற்றது நம் இயேசுவின் இதயம். உன் பிணிகளை நானே சுமந்தேன் என்று நம் நோய்கள் ஏற்றது நல் இயேசுவின் இதயம். பாசம் நிறையவே தங்கிடும் இதயம், நம் பாவம் முழுதையும் மன்னிக்கும் இதயம். பாசம் நிறையவே தங்கிடும் இதயம், நம் பாவம் முழுதையும் மன்னிக்கும் இதயம். தன்னை முழுதும் நமக்கு தந்த இயேசுவின் இதயம். இது எல்லையில்லா அன்பு பொதிந்த பல்கலைக்கழகம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.